இப்ப சில பேர் வந்து சில நண்பர்கள் வந்து ப்ரோ நீங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ போட்டீங்க அப்படின்னா அதிகமா வியூ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம மீதி இருக்கிற ஒரு அக்கறையில வந்து பல தடவை பிக் பாஸ் நடக்கக்குள்ள சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு பாடமா பாக்குறேன். அப்போ நான் அதை பார்த்து அதுல தகுதி இருக்கிற நபருக்கு முதல் நாளே நம்ம சொல்லி அவரை சப்போர்ட் பண்ண வச்சு இத்தனை இது வந்து எனக்கு 6வது சீசன் என்னவோ பிக் பாஸ் 5 தமிழ், பிபி அல்டிமேட், பிக் பாஸ் 6 தமிழ், பிபி 7 தமிழ், பிபி 8 தமிழ், பிக் பாஸ் 4 தெலுங்கு, மொத்தம் 6 சீசன் நினைக்கிறேன். அதுல எல்லாம் முதல் நாள் சொல்லித்தான் நம்ம வின் பண்ண வச்சிருக்கோம். என்னுடைய வீடியோக்கள் அந்த 8ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அதிகமா நம்ம வந்து பேசுவோம். பேசைக்குள்ள வந்து என்னுடைய மனசுல இருக்கிறது ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேர் அந்த என்னுடைய அந்த உணர்வுகளை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். அந்த தகுதியான நபருக்கு அந்த டைட்டில் போகணுன்றதான் என்னுடைய முதல் எண்ணமே தவிர அதிகமா வியூ வரணும், அதுக்கு 2 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷம் வீடியோ அந்த எப்படி சொல்லலாம் அவசரமா சாப்பிட்டு போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போறது அது சாப்பாடு ஜீரணிக்காது. அப்ப என்னுடைய தோட்ஸ் அதுதான். சரியா, நான் ரசிச்சு பண்றேன். தகுதியான நபருக்கு ஒரு அந்த அரங்கம் அவங்க அந்த இடம் போய் சேரணும் என்றதான் என்னுடைய பெரியதொரு நோக்கமா இருந்திருக்கு. அதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து இதயங்களுக்கு நன்றி. சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வந்து முத்துக்குமரன். இன்னைக்கு அவருடைய வீடியோக்களை பார்க்கக்குள்ள அவரை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய படத்துல முத்துக்குமரன் சாச்சனா அப்படின்ற மாதிரி சில விடயங்கள். விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எவ்வளவு தூரம் முத்துக்குமரன் அவர்கள் மீது அக்கறையா இருக்காங்க அப்படின்ற தகவல்கள். சரியா, இதொன்னு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட தரமான சம்பவம். அது நான் முதல் நாளே நான் சொல்லியிருப்பேன், திரும்பவும் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா சில வாய்கள் வந்து திருந்துவதாக இல்லை, அதற்கு ஒரு பதிலடி. ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் நான் சொன்னேன், நான் இதுவரைக்கும் பண்ண சீசன்லயே ஒரு தரமான ஒரு போட்டியாளர், தரமான ஒரு வின்னர் அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் தான். தீபக்கண்ணா அவர்கள் சொன்னது போல பிக் பாஸ் ஷோக்குன்னே செதுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதோட சேர்த்து நான் இன்னொரு விடயத்தை சொல்றேன். நம்ம தமிழ் பிக் பாஸுக்குன்னே ஒரு செதுக்குன ஒரு நபர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் பிக் பாஸ் ஒரு பாடமா தான் வந்து பாக்குறேன். அப்ப 105 நாள் 106 நாட்கள் வந்து குடும்பமா பார்க்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்களிடம் பல நல்ல நடத்தைகள், நல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடுத்தது வந்து தமிழ் உழைப்பு. அந்த தமிழ் வந்து இப்ப நான் பல வெளிநாட்டுல இருக்கிறவர்களோட பேசி கொண்டிருப்பேன். அவங்க வந்து அவங்களுடைய பேரப்பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. பலர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடுல இருந்து வெளிநாடுகளுக்கு போனவங்க, இலங்கை புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவங்கெல்லாம் கவலைப்பட்டது என்ன அப்படின்னா நம்ம எப்படி இருந்தோம், நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது. இப்ப என்ன ஒரு டைம்ல சில பேர் 80ஸ்ல 90ஸ்ல அந்த ஆடைகளுக்கு அங்க சில பேர் போட்ட ஆடைகளுக்கே நம்ம வந்து பேசியிருப்போம், கோவப்பட்டிருப்போம். ஆனா நம்ம பிள்ளைகளே வந்து இப்ப வெளிநாட்டுல அந்த கலாச்சாரத்துல போய் கொண்டிருக்கல தமிழை மறந்து டச் படிக்கிறது, ஸ்பானிஷ் படிக்கிறது, ஆங்கிலத்துல ஊறி போய் இருக்கிறது, தமிழை வந்து ஒரு அலட்சியமா பாக்குறது, அதை ஒரு அவமதிப்பா பாக்குறது, நாகரிகம் இல்லை அப்படின்னு பாக்குறது, அப்படியான விடயங்களை நினைச்சு மனதுடைஞ்சு போய் கொண்டிருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் தமிழ்ல முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து அதை வந்து அப்படி அழிந்து போக விடாமல் முத்துக்குமரனை பார்த்து அந்த தமிழை ரசித்து, தமிழை படித்து, தமிழை தேடின பல பேர் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த தமிழ் ஆசானாக பல பேருக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இருந்திருக்காரு. அந்த தமிழை வந்து திரும்ப பல பேரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. தமிழ் எவ்வளவு பெரிய பொக்கிசம், தாய் எவ்வளவு பெரிய மதிப்பான ஒருத்தங்களோ, தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி, தாய் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த தாய்மொழியை முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த தமிழின் அருமையை இந்த தமிழ் மகன் வந்து கொண்டு போய் சேர்த்தத பல தமிழர்கள், உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் சொல்றது வந்து அது தமிழுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்த முத்துக்குமரன் அவர்களால. அது அற்புதம் மக்களே. அது நான் நிறைய கேட்டேன், அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ காணாது. நான் பேசக்குள்ள எனக்குள்ள ஒரு இது வரும், இல்ல முத்து எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த ஷோவை தாண்டி எவ்வளவு தூரம் அந்த தமிழை கொண்டு போயிருக்காரு அப்படி என்பதை எனக்கு தான் தெரியும். அப்ப நான் தான் பேசினேன். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அது அற்புதம் முத்து. சரிங்களா, பல பேர் நீங்க கூட பேசக்குள்ள சொல்லுவாங்க, நீங்க போற இடங்கள்ல, நீங்க வெளிநாடுகளுக்கு போய்க்குள்ள பல பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, சிறப்பு. சரியா, சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் வந்து தமிழ் பிக் பாஸ் கிடைத்த ஒரு வைரம். அதனால அந்த டைட்டிலை வந்து வைரம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் கோல்டா கொடுத்தவங்க
கோல்டு கலர்ல கொடுத்தவங்க இந்த முறை வைரத்தோட இதுல கொடுத்தாங்க. ஏன்னா கோல்டை விட வைரம் தான் பெருமதி வாய்ந்தது. கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம் என்ற மாதிரி இது சில குப்பைகளுக்கு தெரியாது. அதனால சில குப்பைகள் சோசியல் மீடியாவில் கதறிக்கொண்டிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? 1-1-2 நம்ம 3 தடவை படிப்பிக்க முடியும். 4வது தடவையும் 1-1-2 படிப்பிச்சாலும் 4வது தடவையும் அவன் 3 அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அவனுக்கு படிப்பிக்க இயலாது. சரியா? அப்படித்தான் சில கூட்டம் கதறி கொண்டிருக்கு. அதை விட்டுருவோம். சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் இன்றைய மக்களுக்கு சொன்ன நன்றி வீடியோ இருக்கு பாருங்க, அது மனசார வந்துச்சு. நான் முத்து அவர்களை அவர் பிக் பாஸ்க்குள்ள போகும்போது அவருடைய வீடியோக்களா இருக்கட்டும், பிக் பாஸ்ல அவருடைய நிகழ்வுகளா இருக்கட்டும், பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ற விடயங்களா இருக்கட்டும், அவர்கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, அந்த மனுஷன் பேசக்குள்ள நம்மளுடைய கண்ணோ நம்மளுடைய உணர்வோ வந்து வேற எங்கேயும் போகுது இல்லை, அந்த மனுஷனை தான் பாக்குது. ஏன்னா ஆத்மாத்மா அவர் பேசுறாரு, ஆத்மாத்மா அந்த விடயங்கள் வருது. அதனால அப்படியே நமக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம ஒரு இடத்துல இருந்தா, நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சா, நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தா, இல்ல நமக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அவர் பேசக்குள்ள அப்படியே இருக்கு. அதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர். அது அந்த முத்துக்குமரனிடம் இருந்தது. முத்துக்குமரனின் உண்மை, முத்துக்குமரனின் நேர்மை, முத்துக்குமரனின் உழைப்பு இன்று வந்து முத்துக்குமரனை இவ்வளவு தூரம் கொண்டு போக காரணம் முத்துக்குமரன் மட்டுமே. சரியா? சோ அகைன் முத்துக்கு வாழ்த்துக்கள். இது முத்து பற்றி ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பத்தி சில பேர் வந்து தப்பா இப்ப சொல்றாங்க. இப்ப இல்ல, ஆரம்பத்தில இருந்தே. அதாவது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பாராட்டல, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இப்படி பண்ணலன்னு. அவங்க எல்லாம் யார் அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள். இன்னொன்னு வந்து இந்த பிஆர் டீம், அப்படியா இந்த நெகட்டிவ் பிஆர் டீம், இவங்க தான் வந்து இப்படி நெகட்டிவிட்டியா பரப்புறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இனிமேல் கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் பிக் பாஸுக்கு வர மாட்டார். சரிங்களா? இனிமேல் கமல்ஹாசன் அவர்கள் வரவும் கூடாது, அவர் வரவும் மாட்டாரு. பிரதீப் அண்ணனிக்கு அவர் பண்ண பாவம் எத்தனை ஆயுசுக்கு மறக்க முடியாது. சரியா? அந்த பாவம் அழியாது. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாவத்தை கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அண்ணனுக்கு பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நம்ம முத்துக்குமரன் அவர்களை அவ்வளவு ரசித்தாரு. அவ்வளவு அற்புதமா ஒரு தந்தை மாதிரி கொண்டு போனார். சரியா? அது முத்துக்குமரன் அவர்களுக்கு தெரியும். பல தடவை முத்துக்குமரன் அவர்கள் நான் நம்புறது 2 பேரு, ஒன்னு பிக் பாஸ், இன்னொன்னு சேது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது நாங்க மனசாட்சி இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க பார்த்திருக்கோம் எவ்வளவு தூரம் முத்துக்குமரனுக்காக சேது அண்ணா அவர்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, சேது அண்ணா அவர்கள் புகழ்ந்திருக்காரு அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விடயம், இந்த நிகழ்ச்சி சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்தல அப்படின்னா இந்த பிஆர் டீமோட தொல்லை மிக அதிகமா இருக்கும். 5 நாள் பிஆர் டீம் போடுற குப்பை வேலைகளை, பொய்யான விடயங்களா 6வது நாள் வந்து தோசம் பண்ண நபர் நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். இது இந்த ஷோவை பார்த்தவர்களுக்கு புரியும். மீதி தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அப்படி கதறவன் கதறிக்கொண்டே இருங்க. மக்கள் செல்வன் எப்பயுமே தரம் சிறந்தவர், தரத்திலும் குணத்திலும் சிறந்தவர். சரியா? ஓகே, சரி. அடுத்தது வந்து கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்களுடைய ஆசைகள் சினிமால நடிப்பது, அதுவும் விவேக் சேர போல, NSK சேர போல இந்த சமூக அக்கறை கலந்த கதாபாத்திரங்கள் அவர் நடிப்பதான் அவருடைய விருப்பம் என்று சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படி என்பது என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய ஒரு வாழ்த்து, அனைவரோட வாழ்த்து. இப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் படத்துல முத்துக்குமரன் அவர்கள் நடிப்பதாக ஒரு சில போஸ்ட் பார்த்தேன். அது இப்ப வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் தெரியல, கிடைச்சதுன்னா முத்துக்குமரன் அவர்களே ஃபர்ஸ்ட் நம்ம மக்களோட சொல்லுவாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம். சரிங்களா? இது சில பேர் எனக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இப்படியான போஸ்டர் கிரியேட் பண்ற நபர், ஒருவேளை இது பொய்யா இருந்துச்சுன்னா இப்படியான போஸ்டர் சோசியல் மீடியாவில் கிரியேட் பண்றவங்க என்னன்னா, அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும், அந்த பேஜஸ்க்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்ல, இந்த பேஜ்ல இப்படி வந்துச்சுன்னு, அப்ப எல்லாரும் போய் பாப்பீங்கல்ல. சோ அதுதான் தந்திரம். அப்ப உண்மையா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையா முத்துக்குமரன் அவர்களை வருகின்ற நாட்களை சொல்லுவாங்க. இல்ல அதோட டைரக்டரோ இல்ல வேற நபர்களோ சொல்லுவாங்க. சொல்லக்குள்ள நம்ம அதை பத்தி பேசலாம். பட் இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒபிஷியலான அப்படின்னு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கு, இன்டர்வியூக்கள் வரும், நிறைய பேரோட இன்டர்வியூக்கள் வரும். சோ அதுக்கப்புறம் தான் இந்த படங்களோட அப்டேட் வந்து வரும். வரைக்குள்ள நம்ம கொண்டாடலாம். அடுத்தது விஜய் டிவி. கண்டிப்பா இந்த ஷோ ஆரம்பிக்கக்குள்ளே நான் 2 பேரை நம்பியிருந்தேன். ஆனா என்னுடைய வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த ஷோ சீசன் 7ல கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம், முத்துக்குமரனுக்கு நம்மளுடைய மக்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அப்புறம், பிரதீப் அண்ணா அவர்களுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் சீசன் 7ல பண்ண துரோகத்துக்கு அப்புறம் பல பேருக்கு இந்த அடுத்த சீசன் மீது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. எப்ப சேது அண்ணா வந்தாங்களோ அப்பவே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா சேது அண்ணா மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார், அங்க உண்மை வெல்லும். அடுத்தது நான் விஜய் டிவி மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா பிரதீப் அண்ணனியோட வெளியேற்றதுக்கு காரணம் முற்றிலும் கமல்ஹாசன் அவர்களே மட்டும்தான்.
விஜய் டிவி இல்ல. விஜய் டிவி எவ்வளவோ பேசினாங்க, ஆனா கமல்ஹாசன் கேட்கல. கடைசியா பயங்கரமா கமல்ஹாசன் அவர்களிடம் பேசி பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் வந்து பேசி கடைசியா கமல்ஹாசன் வந்து ஓகே சொல்லியிருந்தார் தீபாவளி எபிசோடுக்கு, சரி பிரதீப் வரட்டும் அப்படின்னு. பட் பிரதீப் அவர்கள் தன்மான சிங்கம். பிரதீப் படத்துல யார் இருந்தாலும் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அதோட இன்னொரு பிரதீப் இஸ் எ கேமர். ஸோ அப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் ஆட்டத்தை பார்த்துட்டேன், ரிசல்ட் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்தா அது சுவாரஸ்யமா இருக்காது, நான் வரல அப்படின்னு தன்மான சிங்கம் தன்மானத்தோட முடிவெடுத்தாரு. சிறப்பு, சரியா? ஸோ விஜய் டிவி வந்து பிரதீப் பக்கம் தான் நின்னாங்க, உண்மையின் பக்கம் தான் நின்னாங்க. அங்க விளையாடினது கமல்ஹாசன் மட்டுமே. ஸோ அதனால நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், இந்த சீசன் 8 ஆரம்பிக்கக்குள்ள விஜய் டிவியை நம்ம நம்பலாம் அப்படின்னு. அதே போல மக்களின் விருப்பத்தை, மக்களின் வெற்றியாளரை அவங்க வெற்றியாளர் ஆக்குனாங்க. சிறப்பா இருந்துச்சு. சேதுவன் அவர்கள் விடயம் சொல்லியிருப்பாங்க, முத்துக்குமரனை வின்னர் ஆக்குனதுல இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து பெருமை கொள்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த எந்த நிகழ்ச்சிகள்லையுமே இப்படியான ஒரு வார்த்தையை வந்து அந்த ஷோ நடத்தின ஹோஸ்ட் வந்து சொல்லல. முத்துக்குமரனோட சீசன்ல மட்டும்தான் அந்த ஷோ நடத்தின ஹோஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப முத்து அவ்வளவு பெரிய மாபெரும் வின்னர் அப்படி என்பதை காமிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல கிடைத்த அனைத்து சீசன்ல வெற்றி பெற்ற நபர்களை விட த கிரேட் முத்துக்குமரன் இஸ் ஆல்வேஸ் கிரேட். மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.